வாயில் வச்சதும் கரையக்கூடிய கோதுமை அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீத 4 கப் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கோதுமை மாவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கோதுமை மாவு நமக்கு நல்லா வெந்து வரணுங்க. இன்னொரு பேனில் சுகர் கேரமலைஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இங்கே நம்மளுக்கு கோதுமை மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. மீதம் இருக்க 2 கப் சுகரை சேர்த்துட்டு கேரமல் சிரப் நமக்கு இந்த கலரில் வந்துடணுங்க. இப்போ இதை கோதுமை மாவில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நம்ம மீதம் எடுத்து வச்சுருக்க நெய்யை 3 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கோங்க. இது கடாயில் ஒட்டாமல் வரணுங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாங்க. இந்த வீடியோவோட ஃபுல் லிங்க் நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேங்க. செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான கோதுமை